ஹலோ வேஸ் அனைவருக்கும் ஆப்கானிஸ்தான்ல நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தான் இது. ஆப்கானிஸ்தான்ல ஒரு கிராமம், அந்த கிராமம் ரொம்ப அமைதியான ஒரு கிராமம். விவசாயம் அங்க ஒரு முக்கியமான ஒரு பங்கா இருக்கு. அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு உன்னதமான ஒரு பெண்ணு தான் கோசரின். கோசரின் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பா. அது மட்டும் இல்லாம அவ ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுவா. முக்கியமா கடவுள் மேல அதிக பக்தி கொண்ட பெண்ணு. ஒவ்வொரு விசேஷ நாள்லயும் அவ நோன்பு கொண்டு அந்த அளவுக்கு தனது பக்திய வெளிக்காட்டுவா. அது மட்டும் இல்லாம அவ ஒவ்வொரு மாதமும் ஏழை எளிய மக்கள் எல்லாம் வர வச்சு சாப்பாடு நிறைய வந்து கொடுப்பா. அந்த அளவுக்கு நல்ல பேர் கொண்ட ஒரு பெண்ணு. இப்ப அந்த பெண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுது. இப்ப அவருடைய கணவர் நான் இன்னும் கொஞ்ச நாள் வெளிநாட்டுல இருக்கணும், வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு வந்து கல்யாணம் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவர் வெளிநாடு போயிடுறாரு. இப்ப வெளிநாடு போயிட்டு அவர் தினந்தோறும் வீடியோ கால் மூலமா போன் பண்ணி பேசுறாரு. இப்படி அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனாலும் அவருடைய கணவர் இப்ப நம்ம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா கோசரின் இல்ல இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு அவர் சொல்றா. இப்ப நாட்கள் கிடக்குது. அதே ஊர்ல ஒரு பெண்ணு தான் சபா. சபா அடிக்கடி கோசரினை சந்திப்பா. கோசரினை சந்திக்கிறதுக்கு முக்கிய காரணம் கோசரினோட நல்ல பண்பும் உதவி மனப்பான்மை கொண்ட ஒரு நல்ல எண்ணமும் தான் அவளை ரொம்பவே பிடிச்சிருது. இப்ப அவ நல்ல ஒரு தோழியா வந்திருக்கா. முக்கியமா கோசரின் எங்க போனாலும் சபாவும் அங்க இருப்பா. இப்ப இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. இப்பதான் அங்க மொஹரன்ற ஒரு விசேஷ நாள் வருது. இப்ப அந்த நாளுக்காக எல்லாருமே விரதம் இருக்கிறாங்க, அதாவது நோன்பு இருக்கிறாங்க. அப்படிதான் கோசரினும் நோன்பு எடுக்கிறா. நோன்பு எடுக்கும் போது எப்போதுமே அவளோட அறையில் தான் இருப்பா. இப்ப ஒவ்வொரு நாள் மாலையும் வீட்டுக்கு வெளியில ஏழை மக்கள் கூடியிருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே உணவளிப்பா. இப்ப இப்படி நாட்கள் ஓடிட்டு இருக்கு. இப்போ ஒரு நாள் அவ அறையில வந்து உட்கார்ந்து இருக்கா. அவ கடவுள் தான் பிரார்த்தனை பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கா. இப்ப சபா அங்க வரா. சபா அங்க வந்துட்டு அவள்தான் ஒரு வார்த்தை சொல்றா. நம்ம 5 வருஷமா இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோம், இது யாருக்குமே வெளில தெரியாம இருக்குது, நம்ம எப்போதுமே எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சபா போயிடுறா. இப்பதான் கடவுள் வழிபாட்டை முடிச்சுட்டு அவ இரவு தூங்க போயிடுறா. இப்ப விடியுது. காலையில கோசரினோட அம்மா எழுந்திருச்சு கோசரின் ரூம்ல கதவு தட்டுறா. கோசரின் சீக்கிரம் வா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா கோசரின் கதவு திறக்கல. ஏன் கதவு திறக்கல அப்படின்னு வேகமா தட்டுறாங்க. ஆனாலும் கோசரின் கதவு திறக்கல. இப்ப அவங்க கத்துறாங்க, கோசரின் கோசரின் அப்படின்னு கத்துறாங்க. கோசரினோட சத்தம் எதுவுமே வெளில வரல. இப்ப அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாருமே அவங்க ஓடி வராங்க. இப்ப கதவை வேகமா உடைக்கிறாங்க. உடைச்சு உள்ள போய் பாக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. எல்லாருமே பின்னாடி வராங்க. ஏன்னா அவ வந்து இறந்து கிடக்கா. அதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு பாம்பு ஒண்ணு இருக்கு. இப்ப அதை கண்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப வெளியில வந்து எல்லாம் ஓடி வந்துடுறாங்க. இப்ப அவருடைய அம்மா அதிர்ச்சி ஆகுறா. என்னுடைய மகளுக்கு ஏன் இந்த கதி, ஏன் இப்படி அப்படின்னு அவங்க ரொம்ப கதறி எழுதுறாங்க. கோசரினோட அப்பாவும் கதறி எழுதுறாரு. என்னுடைய மகள் எப்படி இறந்தா, ஏன் அவளுக்கு இந்த கதி அப்படின்னு எல்லாரும் அழுகுறாங்க. இப்பதான் அங்க 4-5 பெண்கள் அங்கிருந்து வராங்க. இப்ப வந்துட்டு நேரா கோசரினோட ரூம் போய் பார்க்கலான்ட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா எல்லாருமே மயங்கியே விழுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கோசரினோட நிலைமை இருக்கு. இப்ப அவங்களையும் தூக்கிட்டு வந்து வெளில வந்து வைக்கிறாங்க. அவங்க நிலைமையெல்லாம் எடுத்து சொல்றாங்க. இந்த மாதிரி கோசரினுக்கு ஏன் இந்த மாதிரி நிலைமை, என்னாச்சு அப்படின்னு சொல்றாங்க. கோசரின் ஏதோ பாவம் செஞ்சிருக்கா, அதனாலதான் இப்படி அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனாலும் அவருடைய அப்பா சொல்றாரு, இவருடைய மகள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவ வந்து எல்லோருக்கும் நல்லதான் பண்றா அப்படின்னு அவர் சொல்றான். இப்ப இந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவுது. இப்ப அங்க உள்ள ஏழை எளிய மக்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா இதுவரையிலையும் உணவு விட்டது வந்து கோசரின் தான். கோசரின் இறந்துட்டா இனிமே என்ன நடக்க போகுது அப்படின்னு அவன் வந்து அழுகுறாங்க. அதே நேரத்துல சபா அவ ரூம்ல உட்காந்து பயங்கரமா வந்து அழுதுட்டு இருக்கா. அவ இதை கண்டு நடுங்கி போறா. இப்படி ஒரு நிகழ்வு நடக்குன்னு அவன் நினைச்சு கூட பார்க்கல. ஆனாலும் அவன் மனசுல ஒரு நடுக்க இருக்கு. அவ தனி அறையில உட்கார்ந்துட்டு இந்த விஷயத்தை எல்லாமே கேட்டுட்டு இருக்கா. இப்ப சபா வெளில வரா. இப்ப எல்லாருமே கதறாங்க. இந்த இடத்துல தான் இப்ப கோசரினோட கணவரும் வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பாரு. 5 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. அவர் வந்த பிறகு இந்த விஷயத்தை கேள்விப்படுறாரு. அவரும் வேகமா ஓடி வராரு. ஓடி வந்து கோசரினோட நிலைமை பார்த்து அதிர்ச்சியா வராரு. இப்ப அவரும் கதறி கதறி அழுகுறாரு. இந்த இடத்துல தான் அங்க அந்த ஊர்ல இமாம் சாஹிப் இருப்பார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாஹிப்ட தான் இப்ப கேட்பாங்க. இப்ப அவருடைய அப்பா சாஹிப் போறாரு. எங்க இருக்காரு, அவரை போய் பார்த்து வரன்ட்டு நேரா அவரிடம் வர்றாரு. இப்ப நிலைமையெல்லாம் எடுத்து சொல்றாரு. இப்ப இமாம் சாஹிப் அங்கிருந்து வர்றாரு. அங்க வந்துட்டு இந்த பொண்ணு பாக்குறாரு. இந்த பொண்ணு பார்த்தா பயங்கரமா இருக்கு. அதாவது அந்த பொண்ணு படுத்திருக்கு. அந்த பொண்ணு மேல பெரிய ஒரு பாம்பு ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம தேள்கள் எல்லாம் அங்கேயும் ஓடிட்டு இருக்கு. இப்ப இமாம் சாஹிப் சொல்றாரு, இது சாதாரண விஷயம் கிடையாது, நீங்க ஏதோ மிகப்பெரிய பாவம் செஞ்சிருக்கீங்க, அந்த பாவத்தோட விளைவு தான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு. கோசரினோட அப்பா கதறி அழுகுறாரு. நாங்க எந்த பாவமும் செய்யல, எங்க பொண்ணை நல்லா வளர்த்தோம். எங்களோட பொண்ணு மட்டும் இல்லாம நாங்களும் எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் பண்ணல. என்னுடைய பொண்ணு ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் எப்போதும் உணவளிப்பா. அதே நேரத்துல அவ வெளில போகும்போது கூட
பர்தா போட்டு தான் போவா. அதே போல யார்ட்டையுமே பேச மாட்டா. அந்த அளவுக்கு இந்த ஊர் முழுவதும் நல்ல ஒரு பேர் எடுத்திருக்கா. அப்படி ஒரு பொண்ணை இந்த ஊர்ல பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. ஆனாலும் கோசரனுக்கு ஏன் இப்படி அப்படின்னு இமாம் சாஹிப் ரொம்ப குழம்புறாரு. இப்ப அந்த கூட்டத்தை பாக்குறாரு. அந்த கூட்டத்துல சபா நிக்கிறா. அந்த கூட்டத்துல எல்லாருமே பதட்டமா தான் இருக்காங்க. ஆனா சபா மட்டும் ஒரு விடி மேல போய் பதட்டம், கல்ல ஒரு மிரட்சி, அவ அவளுடைய முகம் எல்லாமே மஞ்சளா மாறி இருக்கு. இப்ப சாஹிப் அந்த பொண்ணை கவனிக்கிறாரு. இப்ப கொஞ்சமா அந்த பொண்ணும் பின்வாங்கறா. எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவளுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு எல்லாருமே சிந்திங்க அப்படின்னு சாஹிப் சொல்றாரு. கோசனோட அப்பா சொல்றாரு, இந்த ஊர் முழுவதும் தெரியும் என்னுடைய பொண்ணு அந்த அளவுக்கு நல்ல பொண்ணு. எல்லாருமே நல்ல விஷயம் மட்டும் தான் பண்றா. அவ எந்த விஷயமும் கெட்ட விஷயம் பண்ணல. நோன்பு எடுக்கும் போது கூட அவளுடைய அறையில போய் தான் கடவுளை வழிபடுவா. அப்படி ஒரு பொண்ணு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இப்படி பேசிட்டு இருக்கும் போது உங்களுடைய பொண்ணுக்கு யாரு நெருக்கமா இருக்கிறாங்க, நெருக்கமா இருந்தவங்க அவங்கள சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் அவர் யோசிக்கிறாரு. என்னுடைய பொண்ணு கூட சபான்ற பொண்ணு தோழியா இருந்தா. அவதான் எப்போதுமே கூட இருப்பா. அவளுக்கு தெரியாது எதுவுமே இருக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப சபா எங்க இருக்கு அப்படின்னு சபா கேக்குறாங்க. சபாவும் அங்கிருந்து வெளில வரா. இப்ப சபா பார்த்து சபா எவ்வளவு நாளா கோசரின் நான் தெரியும் அப்படின்னு சாஹிப் கேக்குறாரு. இப்ப அவ சொல்றா, இது போல எனக்கு 5 வருஷமா தெரியும் அப்படின்னு அவ அழுதுட்டே இருக்கா. ஏன் அழுகுற, என்ன நடந்தது அப்படின்னு அவர் கேக்குறாரு. அப்ப சொல்றா, கோசரின் ரொம்ப நல்ல பொண்ணு. அவ எப்பொழுதுமே ஏழை மக்களை ரொம்ப அன்பா நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டே நிக்கிறா. இப்ப இமாம் சாஹிப் மேல சொல்லுமா, என்ன நடந்தது, இதுல இருந்து மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, என்ன நடந்தது அப்படின்னு உண்மையை சொல்லு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப சபாவோ பதட்டம் அடைகிறா. அவளும் அழுகுறா. சபா சொல்றா, எனக்கு ஏதோ நடந்துருமோ அப்படின்னு ரொம்ப பயத்துல இருக்கிற அப்படின்னு அவர் சொல்றா. அப்பதான் சாஹிப் சொல்றாரு, இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கடவுள் நீ ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அதை மன்னிக்கக்கூடிய சக்தி கடவுளுக்கு இருக்கு. அந்த கடவுள் உன்னை மன்னிப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி சாப விமோசனம் நம்ம தேடணும். அதுக்கு உண்டான தீர்வு நம்ம கண்டுபிடிக்கணும். மேலும் அவர் சொல்றாரு, இது எல்லாருமே எதுக்காக நான் கேட்கிறேன் அப்படின்னா, இது போல தவறு இனி எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது, இனி யாருக்குமே நடக்கக்கூடாது. அதனால கொஞ்சம் அமைதியா சொல்லு அப்படின்னு சபாவிட கேட்கிறாரு. இப்பதான் சபாவும் சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்ப அங்க எல்லாருமே கூச்சலும் குழப்பமாவும் இருக்கு. எல்லாரும் கோசரின் பாவம் செஞ்சிருக்காளா, அவ இப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னு எல்லாருமே ஆளாளுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் சாஹிப் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, எல்லாரும் பேசாம இருங்க, சபா சொல்லட்டும். இல்ல சபா எல்லாரும் முன்னாடியும் என்ன நடந்ததுன்னு சொல்லுவா. அதுக்கு பிறகு நம்ம எதா இருந்தாலும் முடிவு எடுத்துக்கலாம். அது வரலையும் யாருங்க பேசக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப சபாவும் சொல்ல ஆரம்பிக்கிறா. நானும் கோசரினும் நெருங்கிய தோழினா கோசரின் தான். நானும் கோசரினும் ரொம்ப நாள் நல்லா நட்பா பழகிட்டு இருந்தோம். அவ எப்பொழுதுமே ரொம்ப நல்லவதான். அவ ஏழை மக்களுக்கு நல்ல உதவி பண்ணுவான். ஆனா அதே நேரத்துல திரைமுறைக்கு பின்னாடி ஒரு விஷயம் நடக்கும். இத்தனை வருஷமா நான் பழகிருக்கேன். அவ கூட தான் நான் எங்கேயுமே போவேன். அப்படிதான் ஒரு நாள் நாங்க போயிட்டு இருந்தோம். அந்த ஊர் ஓரத்துல ஒரு பெரிய ஒரு கட்டடம் இருக்கு, ஒரு பாழடைஞ்ச கட்டடம். அந்த கட்டடத்துக்கு என்ன ஒரு நாள் ஆச்சிட்டு போனான். நாங்க போகும்போது பயந்துட்டே போனேன். அங்க 4-5 பசங்க எல்லாரும் விளையாண்டு இருந்தாங்க. அவங்க யாருமே கல்யாணம் ஆகாதவங்க. இப்ப அந்த பசங்களை பார்த்துட்டு இவளும் விளையாண்டா. அதுல ஒரு பையன் கோசரனோட கைய பிடிச்சான். இப்ப இது கண்டு அதிர்ச்சியான. இப்ப கோசரனும், நீ எதுக்கு கவலைடாம நீ நடக்கிறத மட்டும் கொஞ்சம் பாரு அப்படின்னு அவ சொல்றா. நான் ரொம்ப அதிர்ச்சியான. இப்ப அந்த இளைஞன் கோசரின் அழைச்சிட்டு போயிட்டு அந்த கட்டடத்துக்கு உள்ள போனான். இப்ப நான் வெளில நின்று இருந்தேன். எனக்கு எதுவுமே புரியல, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு பெரும் அதிர்ச்சியா இருந்தது. இப்ப கோசரின் உள்ள போய் அவங்க கூட ஒன்னா இருந்தான். அது மட்டும் இல்லாம 2 மணி நேரம் கிட்டத்தட்ட அங்கேயே இருந்தா. இப்ப எனக்கு பயங்கர அதிர்ச்சி. நடக்கிறத ஒண்ணுமே என்னால புரிஞ்சுக்க முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு கோசரின் வெளில வந்தா. இப்பதான் சொன்னா, நம்ம இளமையில இருக்கிறோம், என்னால உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ, இதெல்லாம் சாதாரண விஷயம், இதை நீ பெருசா எடுத்துக்காத, நம்ம திருமணமானா இவ்வளவு சுகத்தெல்லாம் அனுபவிக்க முடியாது, அதனாலதான் நான் திருமணத்தை தள்ளி போட்டிருக்கேன், அதனால நீ எதுக்கு கவடாம கண்டுக்காத, இது சாதாரணமா எடுத்துக்க, வா போலாம், நீ வேணும்னா நீனும் இருக்கிறியா அப்படின்னு அவன் என்னிடம் கேட்டா. ஆனா நான் பயந்துட்டு இருந்தேன். உடனடியா நம்ம போலாம் அப்படின்னு சொன்னோம். உடனடியா நானும் அவளும் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனாலும் வீட்டுக்கு வந்தோம், இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அதாவது அவ விரதம் இருப்பா, அவ கடவுளுக்காக விரதம் இருக்கிறா. ஆனாலும் அவ வீட்டுக்குள்ள உணவு, தண்ணீர், அவளுக்கு தேவையான குளிர்பானம் அனைத்துமே இருக்கும். இப்ப அவ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த கட்டடத்துக்கு போவா. இதே போல இளைஞர்கள் கூட அவ இருப்பா. இப்படி அவ சர்வசாரம் நடந்துப்பா. அவன் மேல அவன் சொல்றா, நம்ம எப்படி ஏழை மக்களுக்கு எல்லாம் உதவி பண்ணணும், இப்படி எல்லாம் இருந்தா அப்படின்னா நமக்கு நிறைய காசு வரும், அதன் மூலமா நம்ம மக்களுக்கு நிறைய உதவி பண்ணலாம், அதனால இதை நீ பெருசா எடுத்துக்காத, இதெல்லாம் நல்லதுதான், நம்ம ஒரு விதத்துல நல்லா செஞ்சிருக்கோம் அப்படின்னும் அவ சொல்றா. எனக்கு அதிர்ச்சின்னா அதிர்ச்சி, என்னால தாங்கிக்கவே முடியல. ஆனாலும் கோசரின் வெளியில ரொம்ப நல்ல பொண்ணு, ஒழுக்கமான பொண்ணு, இப்படியான ஒரு பொண்ணை நீங்க பாத்திருக்கவே முடியாது. ஆனா
உள்ளுக்குள்ள இப்படியான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. கடந்த 5 வருஷமாவும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. நோன்பு எடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுல இருப்பா. ஆனாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கட்டடத்துக்கு போவா. இந்த விஷயம் எல்லாமே நடந்துட்டே இருக்கும். நானும் அவங்க கூட சாதாரண பழகிட்டு இருந்தேன். நேத்து அப்படி வீட்டுக்கு போகும்போது இந்த விஷயம் இப்படி போயிட்டு இருக்கு, நம்ம இப்படியே போறது நல்லது இல்ல, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னும் நான் அவளிடம் எடுத்து சொன்னேன் அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப சபா சொல்லி முடிச்சுட்டு அவ வந்து அழுகுறா. நானும் இந்த விஷயத்த வெளில சொல்ல, என்னுடைய தவறும் ரொம்ப அதிகமா இருக்கு, எனக்கும் இது போல ஒரு விஷயம் நடந்துருமோ அப்படின்னு பயத்துல தான் நான் இருந்தேன் அப்படின்னும் அவ அழுகுறா. அவளுடைய முகம் முழுவதும் மஞ்சளா இருக்கு. இப்ப சாஹிப் சொல்றாரு, உனது பேர்ல எந்த தவறும் இல்லை, அதனால உனக்கு எதுவுமே வந்து ஆகாது, கடவுள் உன்னை மன்னிப்பாரு, அதனால நீ தைரியமா இரு அப்படின்னும் சாஹிப் சொல்றாரு. இதை கேட்டு அவங்க உள்ளவங்க எல்லாமே பதறி போறாங்க, பயங்கரமா அதிர்ந்து போறாங்க. சாஹிப் கூட இப்படியான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வு நடந்திருக்கா அப்படின்னு பதறாரு. இப்ப சலீமும் அழுகுறாரு. கோசரின் இறப்புக்கு நானும் ஒரு காரணம், நிச்சயதார்த்தம் பண்ண உடனே கல்யாணம் பண்ணிருக்கணும், நான் வெளிநாடு போயிருக்க கூடாது, பணம்னு நான் வெளிநாடு போனவர்படி எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அவங்க உள்ள எல்லோருமே கதறி கதறி அழுகுறாங்க. இப்ப என்னுடைய பொண்ணு இப்படி ஒரு பாவம் செஞ்சிருக்காளா அப்படின்னும் அவரும் அழுகுறாரு. இப்பதான் சாஹிப் சொல்றாரு, நம்ம இந்த விஷயத்துக்கு நம்ம எல்லோரும் தான் காரணம். அதாவது நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருந்தா அந்த பிள்ளைங்க கல்யாண வயசு வந்த பிறகு அவங்களுக்கு உடனடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். ஏன்னா உணர்வுகளை கட்டுப்படுத்துறது அது மிகப்பெரிய சவால், அது வந்து மிகப்பெரிய பாவம். அதனால இதெல்லாம் செய்யறதாலதான் இந்த தவறுகள் எல்லாம் நடந்து முடியுது. இதுக்கு மேல இது போல ஒரு தவறு நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோருமே தான் இது காரணம். அதனால நம்ம எல்லோருமே இந்த பொண்ணுக்கு பாவ மன்னிப்பு வழங்குவோம், மன்னிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லாருமே அவளுக்காக பிரார்த்தனை பண்றாங்க, அவள் மன்னிக்கிறாங்க. இப்ப வீட்டுள்ள போய் பாக்குறாங்க, கோசனோட உடல்ல அந்த பாம்பு இல்ல, தேல் இல்ல, இப்ப சாதாரணமா இருக்கு. இப்ப உடனடியா அவளை எடுத்துட்டு போயிட்டு அடக்கம் பண்றாங்க. ஆனாலும் தினந்தோறும் அவருடைய அம்மாவுடைய கனவுல என்னை காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு கோசரின் சத்தம் போட்டே இருக்கிறா. இப்பதான் சாஹிப்ட்ட வந்து சொல்லும் போது சாஹிப் சொல்றாரு, நீ மக்களுக்கு நிறைய தானம் செய்ய, நிறைய தானம் செஞ்சா இது படிப்படியா உன்னுடைய மகளுடைய பாவம் குறையும், அவருடைய ஆத்மா திருப்தி ஆகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு பிறகு மக்கள் எல்லோரும் கலைஞ்சு போயிடுறாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ பேசுகிறேன், மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.